விஜய் உயிர் என்ன வரனா தலைவர் விஜய் தற்பொழுது நாகை புத்தூர் ரவுண்டானாவை வந்தடைந்திருக்கின்றார். அவருடைய வாகனம் செல்லுவதற்காக காவல்துறையினர் வழி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். நாகப்பட்டினம் என்பது பல்வேறு முக்கிய அரசியல் தலைவர்களுடைய வருகையை சந்தித்த முன் கடலோர மாவட்டம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களிலேயே மிக முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டம் நாகை மாவட்டம். நாகை மாவட்டத்தினுடைய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் அதிகப்படியான துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு முகம் கொடுக்கக்கூடியவர்கள். இதுபோன்ற பல்வேறு வரலாறுகளை கொண்டிருக்கக்கூடிய நாகை மாவட்டத்தை வந்தடைந்திருக்கின்றார் விஜய். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரமாக இருப்பது மீனவம், மீன்பிடி தொழில். எனவே மீனவர்களிடையே விஜய் இன்று உரை நிகழ்த்துகின்றார். அதே போன்று விவசாயிகளும் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியாக இந்த திருவாரூரை ஒட்டி இருக்கக்கூடிய நாகை மாவட்ட பகுதி இருக்கின்றன. இந்த நிலையில்தான் பல்வேறு வகையிலே முக்கியத்துவம் வாய்ந்த நாகப்பட்டினத்திற்கு விஜய் வந்திருக்கின்றார். விஜய் நாகை மக்களுக்கு வழங்கப் போகின்ற அந்த வாக்குறுதிகள் என்ன என்பதற்கான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. உங்க விஜய் நான் வரேன் என்று குறிப்பிட்டு இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தை விஜய் மேற்கொண்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகளை அவர்கள் விதித்திருந்தாலும் கூட காவல்துறை தரப்பில் அதையெல்லாம் கடந்து அங்கு இருக்கக்கூடிய மாடிகளின் மீது, கம்புகளின் மீது, மரங்களின் மீது நின்று கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்க்கின்றோம். கரகாட்டம் உள்ளிட்ட கலைகளோடு வரவேற்பு வழங்கப்படுகின்றது. வரக்கூடிய வழியிலே இசை நிகழ்ச்சிகள் எதுவும் இருக்கக்கூடாது என்று காவல்துறை சொல்லியிருந்தது. ஆனாலும் கரகாட்ட கலைஞர்கள் வருகை தந்து அங்கு விஜய்க்கான வரவேற்பினை வழங்கியிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த குடிப்பாடல் இசைக்கப்படுகின்றது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை உற்சாகம் குறையாமல் பார்த்துக் கொள்வதற்காக தொடர்ந்து அந்த கொடிப்பாடலை இசைக்கின்றார்கள். தமிழன் யுகம் புறக்குது, தலைவன் கொடி பறக்குது என்பது உட்பட அந்த வரிகளை இசைக்க விட்டு தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களை உற்சாகம் மூட்டி இருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் உரை நிகழ்த்த இருக்கின்றார். இது ஒரு முக்கியமான உரையாக இருக்கும் என்று பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே குறிப்பிட்டவாறு திருச்சிராப்பள்ளியிலே விஜய் பேசியிருந்தது முழுவதுமாக சரிவர கேட்கவில்லை. இந்த நிலையில் இன்று எல்லா கட்சிகளுக்கும் கேட்கக்கூடிய விதமாக விஜய் தெளிவாக பேசுவார். அவர் பேசக்கூடிய பேச்சு அனைவருக்கும் தெளிவாக கேட்கும் என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். மேலும் விஜய் இன்று எவ்வாறு பேசப் போகின்றார், ஏற்கனவே திருச்சியில் பேசும் பொழுது சொன்னீர்களே செய்தீர்களா என்று குறிப்பிட்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நினைவுபடுத்தக்கூடிய விதமாக விஜயினுடைய சொல்லாடல்கள் இருந்தன, பிரச்சார தொனி இருந்தது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை போன்று விஜய் பேசியிருந்தார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. இன்றும் அதே தொனியில் விஜய் பேசுவாரா? மீனவர்களுக்கு திமுக கொடுத்த வாக்குறுதி என, உழவர்களுக்கு திமுக கொடுத்த வாக்குறுதி என, ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டாலும் கூட அதனுடைய தாக்கத்தை இன்னும் அந்த பகுதி மக்கள் எதிர்கொள்வதாக நாகை, திருவாரூர் மாவட்டங்களிலே தொடர்ந்து சொல்லி வருகின்றார்கள். இந்த நிலையில் தான் அது தொடர்பாக விஜய் என்ன பேசப் போகின்றார். குறிப்பாக திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் ஓரளவு தங்களுடைய செல்வாக்கை தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பகுதியாக இந்த ஒருங்கிணைந்த நாகை மாவட்டம் தான் இருக்கின்றது. அந்த ஒருங்கிணைந்த நாகை மாவட்டத்திற்கு பிரச்சாரம் சென்றிருக்கக்கூடிய விஜய் இடதுசாரி கட்சிகள் மீது, கம்யூனிஸ்டுகள் மீது என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார் என்று கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அதே நேரம் கட்டுப்படுத்த முடியாத ஒரு பெரும் கூட்டம் நிற்பதை பார்க்கின்றோம். அங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பதாகைகளுடைய கம்புகளை பிடித்தபடி மக்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். எம்ஜிஆர் சிலைக்கு முன்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வருகை தந்திருக்கின்றார். உங்க விஜய் உயிர் என்ன வரனா விஜய், உங்க விஜய் எளியவன் குரல் தான். விஜய், உங்க விஜய் தனியார் இல்ல கடல் தான். விஜய், உங்க விஜய் எளியவன் குரல் தான். விஜய், உங்க விஜய் தனியார் இல்ல கடல் தான். மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா.
விஜய் தற்பொழுது நாகை புத்தூர் ரவுண்டானாவை வந்தடைந்திருக்கின்றார். பார்க்கும் திசையெங்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி பட்டொலி வீசி பறக்கின்றது என்று சொல்லும் விதமாக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அங்கே குவிந்திருக்கின்றார்கள். விஜயினுடைய தேர்தல் பரப்புரை வாகனம் தற்பொழுது அந்த பெரும் கூட்டத்தை கடந்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அங்கிருக்கக்கூடிய தொண்டர்கள் உற்சாகத்தோடு இருக்கின்றார்கள். விஜய் தங்கள் முன்பாக தோன்றக்கூடிய அந்த நொடியை எதிர்பார்த்து இன்று அதிகாலை முதல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். ஒரு பக்கம் பெரியாரின் சிலை, மற்றொரு பக்கம் அண்ணாவின் சிலை, இரண்டு முக்கிய தலைவர்களுக்கு இடையே விஜய் உரை நிகழ்த்த இருக்கின்றார். நாகப்பட்டினம் என்பது மிக முக்கியமான பூமி. திராவிட இயக்கத்திற்கு சொந்தமான மண்ணாக பார்க்கப்படக்கூடிய அந்த நாகையிலே விஜய் என்ன பேச போகின்றார் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. மிக மெதுவாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய அந்த தேர்தல் பரப்புரை வாகனம் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் தொண்டர்களுக்கு முன்பாக விஜய் எழுந்து நின்று பேச தொடங்க இருக்கின்றார். அண்ணா சிலை அருகே அவருடைய பேச்சு இடம்பெற இருக்கின்றது. 3 எழுத்து மந்திரம் என்று சொல்லி அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே தமிழக வெற்றி கழகத்திற்கு தொடர்புடைய தலைவர்களாக அவர்களுடைய வழி ஒற்றி வந்திருக்கக்கூடிய கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தை தற்பொழுது அவர் முன்னிறுத்தி இருக்கின்றார். அந்த அடிப்படையில் அது எந்த அளவு இளைஞர்களிடம் முன்வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் ஏற்கப்பட இருக்கின்றார்கள் என்பதும் தேர்தலின் பொழுது தெரிய வரும். அதே நேரம் தாவேகாவினுடைய தொண்டர்கள் ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். திருச்சியை போன்று, அரியலூர், பெரம்பலூரை போன்று டெல்டா மாவட்டமான இந்த நாகையிலும் கூட தற்பொழுது ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் அங்கு குழுமி இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். யாரும் ஏற்பாடு செய்து அழைத்து வரப்பட்டவர்கள் கிடையாது. இங்கு வரக்கூடியவர்களுக்கு என்று எந்த தனிப்பட்ட முறையிலும் அழைப்பு கொடுக்கப்படவில்லை. அண்டை மாவட்டத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் தாவேகா தலைவர் விஜய் வருகின்றார், வாருங்கள் வாருங்கள் என்ற அழைப்பு சுவரொட்டி ஒட்டப்படவில்லை. ஆனாலும் அதையெல்லாம் கடந்து விஜய்க்காக கூடிய கூட்டம் இது. எந்த வகையிலும் எதையும் எதிர்பார்க்காமல் விஜயை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு குழுமி இருக்கக்கூடிய தொண்டர்களிடையே தற்பொழுது விஜயினுடைய தேர்தல் சுற்றுப்பயண வாகனம் வந்திருக்கின்றது. இன்னும் சில நிமிடங்களில் விஜய் அவர்களுக்கு முன்பாக எழுந்து நின்று உரை நிகழ்த்த இருக்கின்றார். தாவேகா தலைவர் விஜய் வருகை தருவதை முன்னிட்டு அங்கே தற்பொழுது நிற்பதற்கு இடமல்லாமல் தொண்டர்கள் அங்கிருக்கக்கூடிய பதாகைகளுடைய கம்புகளை பிடித்தபடி நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். விஜய் பேச போகின்ற அந்த பேச்சு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அடுத்த ஒரு வார காலத்திற்கான செய்தியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே திருச்சி உள்ளிட்ட அந்த 3 மாவட்டங்களுக்கான தேர்தல் பரப்புரையிலே விஜயனுடைய பேச்சு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சரிவர தொண்டர்களை சென்று சேரவில்லை. நேரலை ஒளிபரப்புகளிலும் அது முறையாக பதிவாகவில்லை. ஆனால் இன்று எல்லா தயாரிப்புகளோடும் விஜய் வந்திருக்கின்றார். நாகைக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் தன்னுடைய பேச்சு அங்கே நிற்பவர்களுக்கு மட்டுமல்ல, அதையும் கடந்து எல்லா இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியினருக்கும் தெளிவாக கேட்கக்கூடிய விதமாக பேசுவதற்கான ஏற்பாடோடு தற்பொழுது விஜய் வந்திருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய விஜய்க்கு உற்சாகமான வரவேற்பு வழங்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் எழுந்து நின்று பேச உள்ளார். அவருடைய கருத்துகள் இடம்பெற இருக்கின்றன. மீனவர்கள் தொடர்பாக அவருடைய கருத்துகள் என்ன? ஏற்கனவே பாஜகவை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார். மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக தமிழகத்திற்கு செய்தது என்ன என்பது தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்கின்றார். திமுகவை பல வகையில் விமர்சித்தாலும் கூட மாநில சுயாட்சி, மாநில உரிமை என்று வரும்பொழுது திமுக பேசக்கூடிய அதே கருத்தை தான் விஜயும் பேசி வருகின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.